வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் மோவானா 2 ரிலீஸ் ஆக போகுது. மோவானாக்கு லைவ் ஆக்ஷன் அடுத்த வருஷம் வரப்போகுது. ஸோ அந்த சமயத்தில் இப்போதைக்கு பெர்ஃபெக்ட் டைம்னு நினைக்கிறேன் மோவானா அப்டேட் பார்க்குறதுக்கு. டைம் இருந்தால் மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான ஒரு படம். ஜாலியாக இருக்கும். பார்த்துட்டு மறக்க வைக்கல காப்பிடுங்க. ஒன்று ஆரம்பிச்சிருவோமா? ஓப்பனிங் ஷாட்டே குட்டி மோவானா கிட்ட அவங்க பாட்டி இந்த டெஹிட்டியும் மாவியோட அந்த கதையுமே சொல்லுவாங்க. ஸோ டெஹிட்டி தான் டெக்னிக்கலா இந்த வாஸ்டான மிக பிரம்மாண்டமான கடல்ல குட்டி குட்டி தீவுகளை உருவாக்கி அந்த தீவுகளில் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த ஏற்புகளை பண்ணுது. பட் மாவி அந்த டெஹிட்டியோட இதயத்தை திருடிடுவான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால டெஹிட்டி இறப்பு நிலைமைக்கு போயிருப்பான். அந்த இடத்த ஒரு லாவா மான்ஸ்டர் பாதுகாக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மாவியுமே புறக்கணிக்கப்பட்டிருப்பான். அந்த வகையில் டெஹிட்டியோட அந்த இதயம் இப்போதைக்கு கடலுக்குள்ளே விழுந்திருக்கு. அந்த இதயத்தை ரீப்ளேஸ் பண்ணாதான் அந்த டெஹிட்டி உயிரோட வருவா அப்படிங்கிற ஒரு கதையை கேட்கும்போது சுற்றி இருக்க மற்ற சின்ன பசங்க எல்லாருமே பயந்து அலற ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் மோவானா மட்டும் அது சந்தோஷமாக கேட்டிருப்பான். ஏன்னா மோவானாக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அந்த இடத்துல சீஃபை பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே பயந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு மோவானா தூக்கி இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவான். மோவானா எங்கேயா பயந்தா பேய் பூதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த கார்பெட்டை ஓப்பன் பண்ண சுற்றி இருக்க எல்லா இடங்களுமே பேய் பூதங்களோட அந்த டயக்ராம் தான் வரையப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது ஆப்வியஸாக முன்னாடி ஃப்ரோசன் படத்தில் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த மார்ஷ்மெல்லோ மான்ஸ்டர் நம்ம எல்சா உருவாக்கியிருப்பாங்களே அதே மான்ஸ்டர் ஒரு சின்ன ஃப்ரோசனுக்கான ஈஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மான்ஸ்டரை நீங்கள் இதுக்கப்புறம் அந்த ரெல்ம் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இடத்துல பார்த்துருக்கலாம். பின்னாடி அப்படியே நடந்து போது பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக காட்ஸிலான்னு நினச்சேங்க. பட் அது காட்ஸிலா கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்குற அந்த மான்ஸ்டரை ராக் வடிவத்தில் காமிச்சிருக்காங்க. பாறை வடிவத்தில் வழக்கமாக அது பனியால் உருவாக்கப்பட்டிருக்கும், இல்லை பாறை மாதிரி காமிச்சிருப்பாங்க. பக்கத்தில் அதே ரெல்ம் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிராப் டொமேட்டோவான்னு சொல்லுவாங்களே அது பக்கத்தில் இருக்க அந்த டயக்ராம் அந்த கோகனட் பைரேட்ஸ் கேக்கமோரா. ஸோ இந்த படத்தில் இவங்க 3 பேரை தான் பார்த்துருப்போம். இதை தாண்டி இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அப்படி சுற்றி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மோவானா 2ல இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க போல, பார்ப்போம். ஸோ எல்லாருமே இந்த பக்கம் அந்த கதையை கேட்டு பயந்துட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு மோவானா மட்டும் தைரியமாக கடலை நோக்கி போவான். அண்ட் கடலும் இவன் தைரியமாக இருக்கான் நல்லவா போல அப்படிங்கிற மாதிரி அவளை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சூஸ் பண்ணா மாறி இருப்பான். இந்த சமயத்தில் தான் அவள் ஒரு குட்டி இந்த டேர்ட்டில் காப்பாற்றுற மாதிரி கதையை எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த டேர்ட்டில் அவங்க அப்பா கூட ஒன்றா சேர்ந்து அந்த மோவானாக்கு டாட்டா வர சொல்லிட்டு போவோம். இந்த டேர்ட்டிலும் அவங்க அப்பாவையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கான். ஃபைண்டிங் நிமோவில் பார்த்துருப்பீங்க. க்ரஷ் அண்ட் ஸ்குவட் ரெண்டுமே வேற வேற டைம்ல இருந்தாலும் இது ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு க்ரஷ் அண்ட் ஸ்குவட் அவங்களுக்கான ஈஸ்டராக தான் இருக்கணும். இந்த இடத்துல தான் அந்த ஹார்ட் ஆஃப் டெஹிட்டி அந்த பக்கம் மோவானா கிட்ட கொடுக்க அவங்க அப்பா டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. அந்த இடத்துல திரும்பவும் அந்த ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் எடுத்திருக்கும். பட் இந்த இடத்துல அந்த மோவானாக்கு ஹார்ட் கூட ஒரு சின்ன கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு மூலியமா மோவானா அந்த வளர்ச்சியை காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டும் நல்லா தாங்க இருக்கும். பேக்ரவுண்ட்ல 2 பேர் இந்த ஒரு கார்பெட்டை காய போட வருவாங்க. அந்த கார்பெட்ல 2 டயக்ராம் வரையப்பட்டிருக்கல. அவங்க வேற யாரும் இல்லை, இந்த படத்தோட டைரக்டர்ஸ் ரான் கிளமென்ஸ் அண்ட் ஜான் மஸ்கர். ஸோ அந்த டேரக்டர்ஸோட ஒரு கேரிகேச்சர் டிராயிங்கை இந்த இடத்துல சும்மா ஹின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கார்பெட்டை காய போடுறாங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்னி படத்தில் எங்கேயாவது நீங்கள் கார்பெட்டை பார்த்துருக்கீங்களா? அலாதீன் படத்தில் பார்த்துருப்பீங்களா? அதே கார்பெட்டு தாங்க இது. எக்ஸாக்ட் சேம் டிசைன். என்ன அந்த கார்பெட் அலாதீனில் வந்தது ப்ளூ கலரில் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ப்ரௌன் ஷேடில் இருக்குது. பட் டிசைனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸாக்ட்லி சேம். அண்ட் ஃபன் ஃபேக்ட், இந்த படத்தோட டேரக்டர்ஸ் தான் அலாதீன் படத்தோட டேரக்டர்ஸும். ஸோ ஆப்வியஸாக அந்த ஈஸ்டர் இருக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி மாவி அவரோட இந்த ஃபிஷிங் ஹுக்கை அந்த நண்டோட முதுகோட்டிலேருந்து எடுப்பார்ல, அப்போதைக்கு அவர் காலுக்கு கீழே இங்கே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அலாதீன் ஜீனி லேம்பே இருக்குங்க. நல்லா பாருங்க. ஸோ மாவி கஷ்டப்பட்டு இந்த ஸ்டிக் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த லேம்ப் எடுத்துட்டு இந்த தேய்ச்சி தானா நம்ம ஜீனி வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாப்ல. மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஜீனி ஆப்வியஸாக இப்போதைக்கு விடுவிக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால மேபி இந்த லேம்புக்குள்ள அந்த ஜீனி இல்லாமல் கூட போகலாம், சொல்ல முடியாது. பட் அலாதீன் ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மோவானா அந்த கடலை தாண்டி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் தான் இருப்பான். பட் யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா விடவே மாட்டாங்க. பட் அவள் பாட்டி மட்டும் எல்லா வகையிலுமே தனக்கு தெரிஞ்ச வித்தையை மோவானாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். முக்கியமாக இந்த இடத்துல அவள் பாட்டி எவ்வளோ எங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பார்த்தீங்களா? பட் இதுவே மோவானா கிட்ட அந்த ஹார்ட் ஆஃப் ஹெய்ட்டியை கொடுத்துட்டு அப்புறம் அந்த பாட்டி இந்த எனர்ஜி எதுவுமே இல்லாமல் வீக் ஆயிடுவாங்க. ஐ மீன் லிட்டரலாக மோவானா கிட்ட அந்த ஹார்ட்டை கொடுத்து மாவியை கண்டுபிடின்னு சொல்லி அனுப்பி வச்ச அடுத்த 10வது நிமிஷம் அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த பாட்டியை இவ்வளோ இளமையாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சிருக்கிறது அந்த ஹார்ட்டு தான். அது அழகாகவே சில இடங்களை ஹிண்ட் பண்ணியிருப்பாங்க. டெஹிட்டி பல வருஷங்களாக அவள் இதயம் இல்லாத அந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உருவாக்கின அந்த நேச்சருங்கிறது அழிய ஆரம்பிச்சிருக்கும். மோவானாவோட அந்த தீவுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுற அந்த சமயத்தில் வர வழியில் மோவானா இங்கிருந்து கிளம்பி ஆகணும். பட் அவங்க அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க பாட்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. காரணம் உண்மையாகவே இந்த மோவானாவோட ஆன்சஸ்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய வாயேஜஸாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாடாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய கப்பல்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆன்சஸ்டர் கழுத்தில் போட்டிருக்க அந்த நெக்லஸ் நோட் பண்ணி பாருங்க.
புலிப்பல்லுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான சிப்பி மாதிரி இருக்கு. ஸோ அந்த சிப்பி தான் டெக்னிக்கலாக அவங்க வாயேஜஸ்ங்கிறத நோட் பண்ணுது. ஏன்னா கடலில் தானே சிப்பி கிடக்கும். அந்த சிப்பி நெக்லஸை மட்டும் பாட்டி போட்டிருப்பாங்க. அந்த புலிப்பல்லு வந்து அவங்க அப்பா போட்டிருப்பாரு. ஸோ புலிப்பல்லுங்கிறது கிரவுண்டை குறிக்குது, சிப்பிங்கிறது வாயேஜை குறிக்குது. ஸோ அந்த பாட்டி இறந்துட்ட அப்புறம் இந்த சிப்பி நெக்லஸை தான் மொவானா கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஆன்சஸ்டர்ஸோட உண்மையான வழியை மொவானா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா லைக் அந்த சிப்பியை சூஸ் பண்ணாமல், அந்த வாயேஜை சூஸ் பண்ணாமல் தரையிலே இருக்க பார்த்துருக்காரு. ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலுங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஆன்சஸ்டர்ஸை காமிக்கும் போது எல்லாருமே வளர்ந்த ஆண்கள் தான், பட் யாரோட உடம்புலையுமே டேட்டூ இருக்காது. பட் இதுவே மோகனோட அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லி எல்லாருடைய உடம்புலையுமே டேட்டூ இருக்கும். மேபி லைக் இவங்க தொடர்ந்து வாயேஜிங்லேயே இருந்திருக்காங்க, கடல் மார்க்கமாகவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால அதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால டேட்டூ போடாமல் இருந்திருக்காங்க போல. பட் ஒரு தீவில் செட்டில் ஆன அப்புறம் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான ரிசோர்ஸஸ் கிடைக்க உடம்பு முழுக்க டேட்டூ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டேட்டூ கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, பட் உண்மையான மொவானா ஆன்சஸ்டர்ஸ் டேட்டூ போட்டதில்லை. ஸோ மொவானாக்கு புரிஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய அந்த தீவு அழிஞ்சிட்ருக்கேன், இதை காப்பாற்றணும்னா இங்கேருந்து போனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பிம்பிலிக்கு பிலாப்பி காட்டிக்கிட்டு அவங்க பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கப்பலை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவே தேவையான சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுப்பாங்க. அது வைக்கும்போது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு கேரட் இருக்குது அண்ட் பக்கத்தில் இருந்து ஒரு குச்சி மாதிரி இருக்குது, பார்க்க கை போல தெரியுதுல. ஃப்ரோசன் படம் பார்த்துருக்கீங்களா? ஓலாஃபோட மூக்கு அந்த கேரட்டையும் ஓலாஃபோட அந்த கையையுமே இந்த பக்கம் மொவானா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அடியே மொவானா கொலகாரி, ஓலாஃபை கொண்டுட்டாங்க இங்கே பாருங்க. அண்ட் ஆப்வியஸாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு ட்ராபிக்கல் ஐலாண்ட், சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஓலாஃபில் தாக்க பிடிச்சிருக்கவும் முடியாது. மேபி லைக் ஓலாஃபை சேவ் பண்ணுறதுக்காக கூட இதை எடுத்து வச்சிருக்கலாம் போல. பட் ஆப்வியஸ் இது ஓலாஃப்கான ஈஸ்டர் எக். அது மட்டும் இல்லாமல் அதே ஃப்ரோசன் படத்தில் ஸ்வென் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெயின்டியரை காமிச்சிருப்பாங்க. மாவி அவருடைய அந்த ஃபிஷிங் ஹுக்கை நண்டோட முதுகுலேருந்து எடுத்துட்ட அப்புறம் அவர் ஏகப்பட்ட மிருகங்களாக மாற ட்ரை பண்ணுவார். அதில் முக்கியமாக இந்த மிருகம் ஸ்வென்னாவும் மாறி இருப்பார். நிறைய ஃப்ரோசன் படத்துக்கான ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க பாட்டி இறந்துட்ட அப்புறம் ஸ்டிங் ரேவாக மாறி இருப்பாங்க. அதை அந்த பாட்டி படுக்கையில் இருக்கும்போதே டீஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் மாவி அவளுக்கு கீழே ஸ்டிங் ரே அது வரையப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. பட் மாவியால் ஸ்டிங் ரேவாக மாற முடியாது. ஸோ இதுக்குள்ளே என்ன கனெக்ஷன் தெரியல. அடுத்தத படங்களை டீஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மொவானாக்கு பெரிய கப்பல்களை ஓட்ட தெரியாது. ஸோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி கடலோட உதவி மூலியமாக ஒரு பக்கத்து தீவில் வந்து ஒதுங்குறாங்க. அந்த இடத்துல மொவானாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹேன்னு சொல்லப்படுற ஒரு கோழியுமே வந்திருக்கும். அந்த கோழி இந்த உலகத்திலே முட்டா கோழிங்கிற வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மைதான். அதை தொடர்ந்து மிகப்பெரிய சூறாவளி தாக்கி எப்படியே அவங்க வந்து ஒரு தீவு பக்கம் ஒதுங்கிடுறாங்க. அந்த தீவில் தான் 1000 வருஷங்களா டெமிகாட் மாவி ஒதுங்கியிருப்பாரு. எத்தனை வருஷங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதை டைம் பை டைம் இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, டேலி பண்ணியிருக்காரு. அதையுமே ஹுக் வடிவத்தில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் அவர் ஹுக்கை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அதை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மாவி ராக்கோட வாய்ஸ்லேயே ஒரு அமேசிங்கான சாங் பெர்ஃபார்மன்ஸ் நடத்திருக்கோம். அதில் என்னென்ன விஷயங்களுக்கு மனிதர்களுக்கு இந்த மாவி ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக மனிதர்களுக்கு தேவையான கோகனட்ஸையும் நெருப்பையும் காற்றையும் கொடுத்தது மாவி தான். அது மட்டும் இல்லாமல் மாவி மனிதர்களோட அன்பை பெறணும்னு சொல்லி தான் அந்த டெஹிட்டியோட இதயத்தையுமே திருடியிருப்பாரு. அந்த மக்கள் கிட்ட கொடுத்து மோட்டல் ஸ்கேல கொடுத்து புது உயிர்களை உண்டாக்குங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் மாவி மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே அந்த ஹார்ட்டை திருடியிருப்பாரு. பிகாஸ் மாவி டெக்னிக்கலாவே ஒரு டெமிகாட் கிடையாது. பிறக்கும்போது அவர் மோட்டல்ல தான் இருந்திருக்காரு. ஆனால் பொறுத்த உடனே அவங்க மாவியோட அம்மா என்ன நினைச்சாங்க தெரியல, தூக்கி கடலில் போட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் கடவுள்களால் மாவி சூஸ் பண்ணப்பட்டு டெமிகாடா மாற்றப்பட்டிருக்காரு. பட் என்னதான் அவர் டெமிகாடா மாற்றப்பட்டு இருந்தாலும் ஸ்டில் மனிதர்களோட அந்த அன்பையும் அரவணைப்பையும் இவர் ஏங்கிட்டு தான் இருக்கார் போல. அதனால தான் இந்த மோட்டல்ஸுக்கு பல வகையில் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எப்படி பார்த்தாலும் ரொம்ப வருஷமா இங்கே நான் மாட்டியிருக்கேன். இங்கே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு போட்டு கிடச்சிது. இவளை எப்படி நான் ஏமாற்றி இப்போதைக்கு இந்த போட் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு பாட்டு சீக்வன்ஸ் வரும். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான சாங். ராக் அவரோட வாய்ஸ்லேயே பாடியிருப்பாரு, நல்லாயிருக்கும். அதில் தான் நம்ம ராக் பண்ணுற மாதிரியே அந்த ஒத்த புருவத்தை தூக்கி காமிக்கக்கூடிய அந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சிக்கனை வச்சு அந்த துடுப்பில் எழுதி பறவையை வச்சு எழுதுறத ட்வீட்டிங் சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ரியல் லைஃப் ட்விட்டருக்கான ரெஃபரன்ஸ். அதை தான் இப்போ எக்ஸாம் மாற்றிட்டாங்களே, அப்போ அடுத்த வர போகிற மோகனா டூவில் அதுக்கான ரெஃபரன்ஸ் வருமா? ஆல்சோ அந்த பாட்டு சீக்வன்ஸில் இந்த ஸ்பெசிஃபிக் ஷார்ட்டை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இது ஆக்சுவலாக த லிட்டில் மர்மெய்ட் படத்தில் வந்த ஃப்ளவுண்டர் மீன். எக்ஸாக்டாக அந்த ஃப்ளவுண்டர் மீனுக்கான அந்த ரியாக்ஷனும் அதே கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குட்டி ஸ்ட்ரைக். எப்படியோ பாட்டு பாடி இந்த பக்கம் நம்ம மொவானாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவளை ஒரு கேவ் ஒரு கொகைக்குள்ள அடைச்சி வச்சுட்டு மாவி கப்பல் எடுத்து கிளம்பிடுவார். மொவானா பார்க்கோர்லாம் பண்ணுவாங்க. அந்த பெரிய உள்ள இருக்க அந்த சிலையை உடச்சி அதன் வழியா எப்படி எஸ்கேப் ஆயிடுவா. இதுக்கான அடித்தளத்தை படத்தோட ஓப்பனிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம மொவானா அவங்க வீட்டு கூரைகளை இந்த மாதிரி பார்க்கோர் பண்ணி சரி பண்ணுற பத்திரிக்கை அமைக்கப்பட்டிருக்கோம். ஸோ மற்றவங்களை காட்டிலும் மொவானா டெக்னிக்கலாக ரொம்ப நிம்பிளான ஒரு கேரக்டருங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். வெளில வந்தவ எப்படியும் நம்ம மாவியை ஏமாற்றி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து மாவியோட அந்த ஃபிஷிங் ஹோக்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல மாவி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி போட்டில் ஏறதுக்கு முன்னாடி சிக்கனை தூக்கிட்டு போயிருப்பாரு. பசிச்சா இந்த சிக்கனை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு.
அதே மாதிரி படத்தோட ஓப்பனிங்கில் அந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை சாப்பிட்ற மாதிரி கம்மிப்பட்டிருக்கும். ஐ மீன் லிட்டரலாக ஒரு கல்லை முழுங்கியிருக்கும். அது கல் இங்கிலீஷில் நம்ம ராக்குன்னு சொல்வோம். ஸோ படத்தோட பிகினிங்கில் சிக்கன் ராக்கை சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ராக்கால வாய்ஸ் ஓவர் பண்ணப்பட்ட மாவி அந்த சிக்கனை சாப்பிட போகிறோம்னு சொல்லியிருப்பாரு. இதை பிளான் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் சூப்பராக கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ கையில் அந்த ஹார்ட்டை எடுத்துக்கிட்டே இப்போதைக்கு அவங்க அந்த ஃபிஷிங் ஹூக்கை நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் காக்காமோரா பைரட் குரூப் அவங்கள அட்டாக் பண்ணும். பயங்கரமாக இருக்கும் அந்த அட்டாக் சீக்வன்ஸ். அது எக்ஸாக்டாக அந்த மேட்மேக் சீக்வன்ஸில் தான் ரெப்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வர மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே ஒரு குரூப் வந்துட்டு இருக்கும். நல்லாயிருக்கும். கோகனட்ஸ் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரிஜினலாக ஆக்சுவலாக மாவி தான் அந்த மாதிரி கோகனட்ஸை மனுஷங்களுக்கு குத்தரன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போ அந்த பைரட்ஸை உருவாக்குனதும் மாவி தான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த பைரட்ஸ் ஆக்சுவலாக குள்ள மனிதர்கள் கோகனட்ஸ் எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாருமே பயங்கரமான மாஸ்க்கை போட்டிருக்க அந்த சமயத்தில் இந்த குரூப்பில் இந்த மாஸ்க்கை எங்கேயாவது பார்த்த மாதிரியே இருக்கா? பிக் ஹீரோ 6ல் நம்ம பேமேக்ஸுக்கான அந்த மேக்ஸ் ரெஃபரன்ஸ். ஸோ மற்றவங்க எல்லார் கையிலுமே ஆக்சுவலாக வெப்பன் இருக்கும். பேமேக்ஸ் மாஸ்க் போட்ட ஒரு கையில் மட்டும் எந்த ஒரு வெப்பனும் இருக்காது. ஏன்னா பேமேக்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறவர். அது ஒரு சின்ன ஈஸ்டருக்கு வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது மறக்காம நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல மொவானா இப்படியும் அந்த ஷிப் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டு மாவி கூட அங்கேருந்து எஸ்கேப் போயிடுவா. எவ்வளோ கேட்டாலும் அந்த பக்கம் மாவி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்டுறது எப்படிங்கிற மாதிரி மொவானுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். அதனால கடுப்பான அந்த ஓஷன் கேக்கமோராவோட அந்த பேரலைசிங் ஊசியை நம்ம மாவியோட பட்டக்ஸ்லேயே குத்த அவர் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவார். அதன் வழியே போதுக்கு நம்ம மொவானா கிட்ட சொல்லி அந்த ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. முக்கியமாக இந்த சீக்வன்ஸ். ஸோ தண்ணியில் கை வச்சுப்பாரு. கோல்டாக இருந்துச்சுன்னா தப்பான பாதை, சூடாக இருந்துச்சுன்னா சரியான பாதை அப்படின்னு சொல்ல மோனாவும் கை வச்சுட்டு சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம மாவியுமே சிரிப்பாரு. அவர் படுத்துட்டு இருக்க அந்த பொசிஷனை பாருங்க. என்ன பண்ணி அந்த தண்ணியை சூடாக்குனாரு புரியுதா? அடே சில்மிஷக்காரா மாவி எப்படியே இப்போதைக்கு அந்த ஹுக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான நரகத்துக்கு போகக்கூடிய அந்த வயலுக்கு வந்துடுறாங்க. அதன் மூலியமா டைரக்டா தண்ணீரையுமே தாண்டி அண்டர் வேர்ல்டுக்கே போயிடுறாங்க. முழுக்கவே மான்ஸ்டர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல எப்படி அந்த ஹுக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அந்த ஹுக்கை ஆக்சுவலா ஒரு நண்டோட முதுகுல தான் இருக்கு. டொமேட்டோவான்னு நம்ம மாவிக்கும் டொமேட்டோவுக்கும் ஆல்ரெடி ஒரு சண்டை நடந்திருக்கு. அதுல மாவி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த டொமேட்டோவோட ஒரு கல்லை உடச்ச மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த நண்டுக்கு ஒரு கால் இருக்காதுங்க. ஸோ மாவிக்கும் அந்த நண்டுக்கும் ஆல்ரெடி ஒரு சண்டை நடந்திருக்கு. இந்த முறை நம்ம மொவானாவை ஒரு டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படியோ மாவி அந்த ஹுக்கை எடுத்துடுறாரு. பட் அவரால் இப்போதைக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பல வருஷங்களுக்கு வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. ஸோ தச்சு விட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். எப்படியோ அந்த நண்டை வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் கவுத்து போட்டு அங்கேருந்து எல்லாருமே எஸ்கேப் போயிடுறாங்க. ஸோ ஹுக்கு கிடச்சிச்சு. இப்போ டக்குன்னு இந்த ஹார்ட்டை கொண்டு போய் டெஹிட்டிக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓஷன் ஒரு பொண்ணு சூஸ் பண்ணி அந்த பொண்ணை வச்சு இந்த டெஹிட்டியோட உடம்புல அந்த ஹார்ட்டை வைக்கிறதுக்கு பதிலாக ஓஷனே அந்த ஹார்ட்டை வச்சிருக்கலாமேன்னு சொல்லி ஒரு டவுட் உங்களுக்கும் வந்திருக்கலாம், மாவிக்குமே வந்திருக்கும். அது ஒரு கேள்வியாகவே கேட்டிருப்பாரு. பட் அந்த படத்தோட எண்ட்லேயே இதுக்கான பதிலை வச்சிருப்பாங்க. லைக் இப்போதைக்கு உண்மையான டெஹிட்டி தான் அந்த லாவா ஃபார்மில் சுற்றிட்டு இருப்பான். அந்த டெஹிட்டியால் தண்ணியை தொட முடியாது. ஸோ ஓஷனே அவகிட்ட என்னதான் அந்த மாதிரி ஹார்ட் இருந்தாலும் அதை கொண்டு போய் அந்த லாவா மான்ஸ்டர் உடம்புல வைக்க முடியாது. அது அந்த லாவா மான்ஸ்டரை ஹர்ட் பண்ணும். அது சம காண்டைக்கு திரும்ப ஓஷனை போட்டு பொழந்து கட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் ஓஷன் ஒருத்தனை சூஸ் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன். படத்தில் இதை தெளிவாக மென்ஷன் பண்ணலனாலும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படியோ அந்த டெஹிட்டி இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. பட் அந்த லாவா மான்ஸ்டர் கூட நடந்த சண்டையில் நம்ம மாவியோட அந்த ஹூக் வந்து உடச்சிரும். அதில் காண்ட நான் திரும்ப நான் சண்டைக்கு போனேன்னா அந்த ஹூக்கு கம்ப்ளீட்டாக உடச்சிரும். என்னுடைய முழு சக்திகளும் போயிடும். இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி கிளம்பி போக மொவானாவும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. அப்போ தான் அவங்க கிராம வந்து ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுக்க மொவானா கொய்யால நான் ஆகலான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கிளம்பி தனியாளாவே அந்த ஹார்ட்டை வைக்க போயிருப்பான். அந்த இடத்துல இவளுக்கும் அந்த லாவா மன்சருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இவளை எல்லா வகையில் இருந்தும் மற்றவங்க தான் பாதுகாப்பாங்க. ஐ மீன் லிட்டரலாக இந்த இடத்துல லாவா மன்சரோட கையை மாவி வெட்டுறாரு. லாவா மன்சர் போடுற அந்த லாவாவை ஓஷனே தடுக்குது. ஸோ எல்லா வகையிலுமே மொவானுக்கு ஹெல்ப் தான் கிடைக்குது. மொவானை எப்படியோ அந்த சிலையை நெருக்கிடுறாங்க. ஏறி பார்த்தா அந்த கம்ப்ளீட் இடமும் புதஞ்சு போயிருக்கு. ஐ மீன் இந்த இடத்துல அந்த சிலவுட்டை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்க மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இங்கே தான் டெஹிட்டி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் லாவா மான்ஸ்டராக மாறி இருக்கா. அந்த டீட்டெயிலிங்கை எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதை புரிஞ்சுக்கிட்ட மொவானா அந்த லாவா மான்ஸ்டர் கூட நம்ம சண்டை போடக்கூடாது, அவளே டெஹிட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த லாவா மன்சரை பக்கத்தில் வர மாதிரி மோசஸ் போல் அந்த கடலை ரெண்டாக பொழந்து அந்த லாவா மன்சரை கன்வின்ஸ் பண்ணி அவன் உடம்புல அந்த ஹார்ட்டை வச்சு இப்போதைக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறான். இதுக்கு நடுவில் மாவிக்கும் அந்த லாவா மன்சருக்கும் நடந்த சண்டையில் அவருடைய ஹுக்குமே உடஞ்சிருக்கும். பவர்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக டெஹிட்டி ஒரு புது ஹூக்கை கொடுத்துருப்பான். இந்த ஹூக் இன்னும் அதிகமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாவிக்கு அன்லாக் பண்ணியிருக்கோம். அண்ட் மொவானாவும் அந்த நேச்சர் கூட கனெக்ட் ஆகியிருப்பான். எல்லா வகையிலுமே மொவானா இப்போதைக்கு தனக்கான உண்மை வழிபாதையை கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அவளுடைய சொந்த ஊருக்கே ரிட்டனாக இவளுடைய இந்த தீவி இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு இருக்கேன். ஹீல் ஆகும் போதே இந்த ஒரு பூவை தான் காமிச்சிருப்பாங்க. கோல்டன் கலர் ஃப்ளவர். இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? டேங்கிள்டு படம் பார்த்துருப்பீங்க. அந்த வச்சு இந்த ஃப்ளவரை வச்சு தான் ரப்பன்சல் முடிய கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே மாற்றிருப்பான். மேஜிக்கல் ஃப்ளவர். அது ஒருவேளை இந்த தீவில் இருந்தால் திருப்பி இருப்பாலும் அந்த வச்சு
இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அந்த மேஜிக்கல் ஃப்ளவருக்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மோவானா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி அதன்படி இப்போதைக்கு நாமளும் நம்ம ஆன்சர்ஸஸ் போல வாயேஜஸாக மாறணும்னு பழைய கப்பல்களை வெளில எடுத்து தூசி தட்டி இப்போதைக்கு அந்த மொத்த வில்லேஜஸையுமே வாயேஜஸாக மாற்றி வைக்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா சீஃப் ஆஃபீஸர்ஸும் அந்த மலை உச்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல்லடிக்க வைப்பாங்களாம். புது சீஃபாக இருக்கவங்க எல்லாருமே சாலிடான கல் வைப்பாங்க. அதன்படி நம்ம மோவானா கல்லுக்கு பதிலாக சங்க வச்சுட்டு போயிருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்போடையே தான் இருந்தாங்க, கடல் மாக்க பயணம் பண்ணவே இல்லை. அதனால நிலத்தை குறிக்கிற மாதிரி கல்லை வச்சிருப்பாங்க. பட் மோவானா இருக்க எல்லா வில்லேஜஸுமே வாயேஜஸாக மாற்றிருக்க அந்த காரணத்தினால நாங்கள் கடல் மார்க்க பயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது குறிக்கிற மாதிரி சங்க வச்சுட்டு போயிருப்பான். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் சூப்பராக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய புது உத்வேகத்தை பெற ஒரு ஹாப்பி நோட்டோட இந்த படம் சுமுகமாக முடிஞ்சிருக்கும். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஆனால் இதோட நிறுத்தலைங்க. படத்தோட அந்த கிரெடிட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது அந்த எண்டு கிரெடிட்ஸ் வரும்போது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரமாக நம்ம ரெக்கிட் ரால்ஃப் நிற்கிறாப்புல. ஸோ டிஸ்னியோட அடுத்த படம் டெக்னிக்கலாக இந்த படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த படம் ரெக்கிட் ரால்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாங்க. என் கிரெடிட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தா தான் இது கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்கும். அதில் அந்த கவுத்து போடப்பட்ட அந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை கவுத்து போட்டிருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்கல, என் பேர் செபஸ்டியனாக இருந்து ஒரு ஜமைக்கன் ஆக்சன் கொடுத்துருந்தா தக்காளி இப்படி சந்தோஷப்பட்டிருப்பீங்களாடா, நீங்களாம் சேடிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே டிஸ்னி எடுத்த அந்த லிட்டில் மெர்மெய்ட் படத்தில் செபஸ்டியன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு இருக்கும், செம்ம கியூட்டான ஒரு நண்டு. அதை தான் இந்த இடத்துல இந்த நண்டு டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணுறாப்புல. ஸோ விச் மீன்ஸ் டிஸ்னி படங்களில் இந்த நண்டால் இப்போதைக்கு ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண முடியுது. நல்லா பண்ணுறீங்களா ஃபோர்த் வாலை? மோனாட்டில் அது நண்டு ரிட்டர்ன் ஆகுதான்னு பொறுத்து பார்ப்போம். ஓரளவு ஒரு சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான ஒரு படம், ஜாலியாக இருக்குங்க. டைம் எடுத்தா செக் பண்ணி பாருங்க. படம் பார்த்தவங்க உங்கள் தாட்ஸ் உங்களோட வீசா மறக்கமைக்கில் காம் பண்ணிட்டு நான் அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக மிஸ் பண்ணி தான் அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோ பற்றி இருக்கும். Have fun guys. What